ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ்கோம். இனி ரோட்டுக்கடை காளான் செய்கிறதுக்கு காளான் வேணும்னு அவசியம் இல்லைங்க. வீட்டில் முட்டைக்கோஸ் இருந்தால் போதும். கடைகளில் கிடைக்கிற மாதிரி டேஸ்டான காளான் வீட்லேயே சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க இந்த வீடியோவில் ரோட்டுக்கடை காளான் இல்லாமல் சுலபமாக வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காளான் செய்கிறதுக்காக மீடியம் சைஸ் முட்டைக்கோஸை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கட் பண்ண கோஸை வேற ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. கோஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு போட்ட பொருளில் கோஸோடு ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இந்த கோஸை போண்டா மாவு பத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த பத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோஸை மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. ரொம்ப பெரிய பெரிய உருண்டைகளாக போட வேண்டாங்க, கொஞ்சம் மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி உருண்டையாக போடுறதுக்கு பதிலாக பக்கோடா மாதிரி கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்படி பக்கோடா மாதிரி போட்டு பொரிச்சு எடுக்கும்போது அது ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிரும். அதனால் இந்த மாதிரி போண்டா மாதிரி போட்டுக்கிட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், கோஸ் நல்லா வெந்து இந்த கலர் மாறினதும் இதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரியே மீதம் உள்ள கோஸ் உருண்டைகளையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. எல்லா கோஸ் உருண்டைகளும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இது சூடாக இருக்குது, இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். இப்போ இந்த உருண்டைகளோட சூடு ஆறிடுச்சுங்க. பெருசாக இருக்கிற இந்த உருண்டைகளை சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன பீசஸாக பிச்சுக்கோங்க. வேற ஒரு கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 பெரிய பழுத்த தக்காளிகளை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வெங்காயத்தோடு ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம சில்லிலேயே உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு தக்காளி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஊற்றுனதும் இது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற கோஸை உள்ளே சேர்த்துக்கோங்க. கோஸ் சில்லிகளை உள்ளே சேர்த்துறதுக்கப்புறமா தக்காளி கோஸ் சில்லி எல்லாம் ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ரோட்டுக்கடை காளான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும்போதே வேற ஒரு தட்டுக்கு மாற்றி மேலே கொஞ்சமாக பெரிய வெங்காயம் தூவுனிங்கன்னா ரோட்டுக்கடை காளான் வீட்லேயே ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.